Hello everyone, today we are going to see 30 sentences. Let's get started. பால் விளையாடும் போதெல்லாம் பசங்க கிட்ட சொல்லுவாங்க, பாலை வந்து உத அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹிக் த பால் அப்படின்னு சொல்லலாம். ஹிக் த பால்னா பாலை உதை. பயத்தில் அப்படியே அலறிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஷீ ஸ்க்ரீம்ட் இன் டெரர் அப்படின்னு சொல்லலாம். ஷீ ஸ்க்ரீம்ட் இன் டெரர் அப்படின்னா அவள் அப்படியே பயத்தில் அலறிட்டா. டாய்ஸ்லாம் கீழே போடாத, நீ அதில் தடிக்கி விழுந்துடுவ அப்படி சொல்லுவோம். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் லீவ் யுவர் டாய்ஸ் ஆன் த ஃப்ளோர், யூ மைட் ட்ரிப் ஓவர் இட் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் லீவ் யுவர் டாய்ஸ் ஆன் தி ஃப்ளோர், யூ மைட் ட்ரிப் ஓவர் இட்னா உன் டாய்லாம் கீழே போடாத, நீ அதில் தடிக்கி விழலாம். யார் இங்கே தண்ணியை கொட்டினது, நான் அதில் வழுக்கிட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் அதில் வழுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஸ்லிப்ட் ஆன் இட் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஸ்லிப்ட் ஆன் இட் அப்படின்னா நான் அதில் வழுக்கிட்டேன். ஸ்னாப் யோர் ஃபிங்கர்ஸ், உன்னோட ஃபிங்கர்ஸை சொடக்கு போடுன்னு சொல்கிறதுக்கு ஸ்னாப் யோர் ஃபிங்கர்ஸ். உன் கையில் எதாவது தூசி இருக்குது, அது தட்டு, இல்லைனா அதை உதறு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா சம் டஸ்ட் இஸ் ஆன் யோர் ஹேண்ட், ஃப்ளிக் இட் அப்படின்னு சொல்லலாம். உன் கையில் எதாவது தூசி இருக்குது, அதை தட்டுன்னு சொல்கிறதுக்கு சம் டஸ்ட் இஸ் ஆன் யோர் ஹேண்ட், ஃப்ளிக் இட். யாராவது நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகும்போது பாய் சொல்கிறதுக்கு சே பாய் டு தம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நீ அவங்களுக்கு கை காட்டு அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம்னா வேவ் ஹேண்ட் டு தம் அப்படின்னு சொல்லலாம். வேவ் ஹேண்ட் டு தம் அப்படின்னா அவங்களுக்கு கை ஆட்டிலனா அவங்களுக்கு கை காமி. உன் காலில் ஒரு கொசு இருக்குது, அதை அடின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா there is a mosquito on your leg, slap that அப்படின்னு சொல்லலாம். there is a mosquito on your leg, slap that. உன் காதை மூடு, நான் வந்து மிக்ஸி யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லுவோம். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா கவர் யோர் இயர்ஸ், ஐ எம் கோயிங் டு யூஸ் த மிக்ஸி அப்படின்னு சொல்லலாம். கவர் யோர் இயர்ஸ், ஐ எம் கோயிங் டு யூஸ் த மிக்ஸி. நான் ஒன்றும் கை குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லலாம்னா ஐ எம் நாட் அன் இன்ஃபேண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் நாட் அன் இன்ஃபேண்ட் அப்படின்னா நான் ஒன்றும் கை குழந்தை கிடையாது. கண்ணை மூடு, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காமிக்க போகிறேன்னு சொல்லுவோம். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா க்ளோஸ் யுவர் ஐஸ், ஐ எம் கோயிங் டு ஷோ யூ எ சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். க்ளோஸ் யுவர் ஐஸ், ஐ எம் கோயிங் டு ஷோ யூ எ சர்ப்ரைஸ். ஃபாஸ்ட்டாக ஓடி இருந்தேன்னா அந்த பஸ்ஸை பிடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இஃப் யூ ரன் ஃபாஸ்ட் யூ வுட் ஹேவ் காட் த பஸ் அப்படின்னு சொல்லலாம். இஃப் யூ ரன் ஃபாஸ்ட் யூ வுட் ஹேவ் காட் த பஸ் அப்படின்னு சொல்லலாம். அவன் இந்த டைமும் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லணும்னா ஹீ ஃபெயில்ட் திஸ் டைம் டூ அப்படின்னு சொல்லலாம். ஹீ ஃபெயில்ட் திஸ் டைம் டூ அப்படின்னா அவன் இந்த டைமும் ஃபெயில் ஆகிட்டான். குழந்தைய கீழே இறக்கி விடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லணும்னா லீவ் த சைல்ட் டவுன் அப்படின்னு சொல்லலாம். லீவ் த சைல்ட் டவுன் அப்படின்னா குழந்தைய கீழே இறக்கி விடு. பலூனை உடை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லலாம்னா பாப் த பலூன் அப்படின்னு சொல்லலாம். பாப் த பலூனா பலூனை வெடிக்க பண்ணு, உடை அப்படின்னு அர்த்தம். ஸ்டவ் ஆஃப் பண்ண சொன்னேன், ஆஃப் பண்ணியா அப்படின்னு கேட்பாங்க. அதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா டிட் யூ ஆஃப் த ஸ்டவ் அப்படின்னு சொல்லலாம். டிட் யூ ஆஃப் த ஸ்டவ் அப்படின்னா நீ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டியா. நெக்ஸ்ட் ஒன், நான் உன்ன மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லலாம்னா ஐ ஹவ் சீன் umpteen people லைக் யூ அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹவ் சீன் umpteen people லைக் யூன்னா நான் உன்னை போல் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்க என்னோட தூரத்து சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லணும்னா ஹீ இஸ் மை டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஹீ இஸ் மை டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் அப்படின்னா அவன் என்னோட தூரத்து சொந்தக்காரன். அவள் ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ இஸ் க்ளீனிங் த ஃபிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஷீ இஸ் க்ளீனிங் த ஃபிஷ் அப்படின்னா அவள் மீனை சுத்தம் பண்ணிகிட்ருக்கா. காலை போட்டு நசுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் க்ரஷ் மை லெக் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் க்ரஷ் மை லெக் அப்படின்னா என்னோட காலை நசுக்காத. ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு திஸ் இஸ் நாட் அ பிக் மேட்டர் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் நாட் அ பிக் மேட்டர் அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்க விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட் மீ ஸ்லீப் ஃபார் சம் மோர் டைம் அப்படின்னு சொல்லலாம். லெட் மீ ஸ்லீப் ஃபார் சம் மோர் டைம்னா எனக்கு கொஞ்சம் நேரம் தூங்க விடு. ஒரு சொட்டு கூட சிந்தாமல் குடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் ஒரு துளி கூட சிந்தாமல் குடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லணும் அப்படின்னா டோன்ட் ஸ்பில் ஈவன் அ ட்ராப் அண்ட் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் ஸ்பில் ஈவன் அ ட்ராப் அண்ட் ட்ரிங்க் அப்படின்னா ஒரு துளி கூட சிந்தாமல் குடி. சோஃபாவில் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லலாம்னா சிட் ஆன் த சோஃபா அப்படின்னு சொல்லலாம். சிட் ஆன் த சோஃபானா சோஃபாவில் உட்காருங்க. முட்டாளாக்காதன்னு சொல்கிறதுக்கு டோன்ட் மேக் மீ ஃபூல் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் மேக் மீ ஃபூல் அப்படின்னா என்ன முட்டாளாக்காத. அவன் அதே தான் கேட்டுட்டு இருந்தான், ஆனால் வேறு பேசி அவனை திசை திருப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ டிஸ்ட்ராக்டட் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். ஐ டிஸ்ட்ராக்டட் ஹிம் அப்படின்னா நான் அவனை திசை திருப்பிட்டேன். ஏதாவது பார்ட்டிஸில் வந்து கேண்டில்லாம் வந்து ஊதியானே அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லணும்னா ப்ளோ அவுட் ஆல் கேண்டில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லா மெழுகுவர்த்தியும் ஊதியானன்னு சொல்கிறதுக்கு ப்ளோ அவுட் ஆல் கேண்டில்ஸ்.
பாலை வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து ஹிட் பண்ணனா அது ரொம்ப தூரம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லலாம்னா, இஃப் யூ ஹிட் த பால் ஹார்ட்லி தென் த பால் வில் கோ டூ ஃபார் அப்படின்னு சொல்லலாம். இஃப் யூ ஹிட் த பால் ஹார்ட்லி தென் த பால் வில் கோ டூ ஃபார். கையில் என்ன காயம் அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவாங்க, அது ஒன்றும் இல்லை, அது ஒரு சின்ன கீறல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லணுன்னா, இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்க்ராட்ச் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்க்ராட்ச் அப்படின்னா அது ஒரு கீறல் தான். அது தடுக்கி விழுந்துட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, அவள் வந்து அவனோட டாய் ஒன்று மேலே தடுக்கி கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லணும்னா, ஷீ ஹேஸ் ட்ரிப்ட் ஓவர் ஒன் ஆஃப் கெவின்ஸ் டாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவள் கெவினோட ஒரு பொம்மை மீது கால் தடுக்கி விழுந்துட்டா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இஃப் யூ ஆர் நியூ ஹியர் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ உங்களோட ஜேர்னியில் ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருந்ததுன்னா கிவ் மீ a லைக்.